சாமி. ஆ. சாமியில வந்து ஒரு பவர்ஃபுல்லான சீன். விக்ரம் சார் கூட டயலாக், அது அவர் போலீஸ் இதுல ஏசியா வருவாரு. அப்ப நாங்க வந்து ஒரு 100 பேர் கம்பு கத்தி அருவாவோட வருவோம். நாங்க பின்னாடி வரும்போது பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலே அக்யூஸ்ட் எல்லாம் வேணும். ஓகே. இந்த பக்கம் திரும்பினா அவங்க நான் ஒரு மர்டர் கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தாங்க, இந்த பக்கம் திரும்பினா நான் 3 மர்டர் கேஸுங்க. உண்மையான அக்யூஸ்ட் எல்லாமே. ஐயோ. டயலாக் செம டயலாக், பவர்ஃபுல். ஒருத்தன் வருவான், வந்தோடனே அண்ணா சாமி வரான். எவன்ல அவன் சாமி? 10 பேர் சேர்ந்து செஞ்சா அது பேர் கொலைல, அதே 100 பேர் சேர்ந்து செஞ்சா அது பேர் கலவரம்ல. இப்ப இங்க நடக்க போறது கலவரம் அப்படிங்கிற மாதிரி அது டயலாக். ரொம்ப பவர்ஃபுல்லான சீன் அது. அப்புறம் அப்படியே வருவார் அவர். வந்தோடனே கலைஞ்சு போங்க பாரு. கலைஞ்சு போகலன்னா லட்டி வச்சு அடிப்பியோ, தட்டி வச்சு தடுப்பியோ, இல்ல கண்ணீர் போக போட்டு கலைச்சிருவியா? ஏ சாமி, நீ போலீஸா பொறுக்கியா? இது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சீன், அது பெப்பான சீன். இன்ஃபேக்ட் வந்து விக்ரம் சார் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட். அவர் வந்து ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருக்காரு இந்த சீனை. என்ன சொன்னார்னா, எனக்கு ஆப்போசிட்ல அந்த ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து டயலாக் பேசினாரு, ஸோ அதனாலதான் அந்த சீன் வந்து ரொம்ப பெப்பா நின்னுது அப்படின்னு சொல்லி விக்ரம் சாரே சொன்னார்.